அந்த விருப்பு வெறுப்பை தாண்டி ஒருவரை நேசிக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு உயிரினத்தை தள்ளி அதனுள் இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்த்து பழக்கி கொள்ள வேண்டும். அந்த பரமாத்மாவை எப்படி பார்ப்பது? இந்த கம்பளி பூச்சிக்குள் பரமாத்மா, பறவைக்குள் பரமாத்மா, காக்காவிற்குள் பரமாத்மா, கிளிக்குள் பரமாத்மா, உயரமாக இருக்கின்றாரே இவருக்குள் பரமாத்மா, படிக்காமல் இருக்கின்றாரே இவருக்குள் பரமாத்மா, இப்படி ஒவ்வொருவருக்குள் பரமாத்மா 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 என்று பார்த்து கொண்டே இருப்பது சாத்தியமா? அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? அதை எப்படி அனுபவத்தில் கொண்டு வருவது? முதலில் ஒவ்வொருவருக்குள்ளும் அத்தகைய இறைவன் இருக்கின்றான், அத்தகைய ஆத்ம சைத்தன்யம் இருக்கின்றது என்பதை நாம் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தகைய இறைவன் ஒருவனே. ஆங்கிலம் பேசுபவர்களுக்கு ஒரு இறைவன், தமிழ் பேசுபவர்களுக்கு ஒரு இறைவன், இந்தி பேசுபவர்களுக்கு ஒரு இறைவன், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு இறைவன் என்று இறைவனில் 1000 இறைவன்கள் கிடையாது. ஒரே இறைவன், ஒரே ஆன்மா, ஒரே சைத்தன்யம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. மனிதன் அவரவர்களுடைய ஒரு திருஷ்டி பார்வையினால் இறைவனை அவரவர்கள் அந்தந்த திருஷ்டியிலே அப்படி பார்க்கின்றார்கள். அவர்கள் பார்க்கின்ற பார்வை ஒரே ஒரு சைத்தன்யம்தான் உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அத்தகைய நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சைத்தன்யத்தை நம்முடைய அனுபவத்தில் எப்படி கொண்டு வருவது? அப்படி கொண்டு வந்தால் தானே நாமும் சாந்தியாக இருக்க முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டால் பிறகு மிகவும் எளிதாக ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவமானது நமக்கு சுலபத்தில் விளங்கும். நாம் அதை மறந்து விடுகின்றோம். அன்றாட வாழ்க்கையில் கூட நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் கண்களில் தென்படுகின்றது, படிக்கின்றோம். அந்த நல்ல விஷயம் கண்களில் தென்பட்டு படித்தவுடன் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? இதை நான் என்னுடைய அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும், இந்த விஷயம் நல்ல விஷயமாக இருக்கின்றது என்று நான் நினைக்காமல் உடனே அதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அவரும் பார்த்து இது நன்றாக இருக்கின்றது என்கின்றார். அதோடு நின்று விடுகின்றது.